இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தனிமையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. யூஆர் அலோன். பட் யூஆர் அலோன் டசன்ட் மீன் யூ ஆர் வீக். யூஆர் அலோன் டசன்ட் மீன் யூ ஆர் பவர்லெஸ். யூஆர் அலோன் மீன் யூ ஆர் ஸ்ட்ராங், யூ ஆர் பவர்ஃபுல். யூஆர் அலோன் மீன்ஸ் யூ ஆர் அன் ஈகிள். நான் உங்களை ஏன் கழுகுக்கு சமம்னு சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் பல பறவைகள் இதே வானத்தில் தான் பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கழுகு மட்டும்தான் தனக்குன்னு இந்த உலகத்தில் எந்த பறவையுமே பறக்க முடியாத அளவுக்கு உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். இது தனிமையில் பறக்கிறதுனால மட்டும் உங்களை கழுகுக்கு சமம்னு சொல்லலை. இந்த கழுகுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த காக்கா மட்டும்தான் இந்த கழுகு கிட்ட மோதுறதுக்கு அளவுக்கு தைரியம் உள்ள ஒரு பறவை. இது இந்த கழுகு வேட்டையாடுறதுக்கு கீழே இறங்கி வரும்போதெல்லாம் கழுகு கிட்ட இந்த காக்கா சண்டைக்கு போகும். எப்படி? அந்த கழுவோட முதுகு மேலே ஏறி இருந்து அதோட கழுத்தை அது கொத்த ஆரம்பிக்குமா. இப்படி தாங்கிட்ட மோதிர சண்டையிட்ட அந்த காகத்துக்கிட்ட அந்த கழுகு எப்படி எதிர்கொள்ளும் தெரியுமா? நீங்க நினைக்கலாம், இந்த கழுகுக்கு கூர்மையான நகங்கள் இருக்கு, கூர்மையான அழகு இருக்கு, அது நினைச்சதுன்னா இந்த காக்காவை தும்சம் பண்ணிடும், அது சண்டையிட்டு அந்த காக்காவை ஜெயிச்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது எதிர்கொள்ற விதமே உங்களை ஆச்சரியப்படுத்தும். அது என்ன பண்ண தெரியுமா? அது காமா எதுவும் பண்ணாம நிதானமா தான் பறக்கிற அளவுல இருந்து தான் யூஸ்வலா பறக்கிற அந்த உயரத்துக்கு மெதுவா சிறகடிச்சு மேல பறந்துகிட்டே இருக்குமா. ஒரு ஆட்டிடியூடுக்கு, அதாவது அது தான் நிலைக்கு போகும்போது அங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால அந்த காக்கா சண்டையிட்டு இருந்த அந்த காக்கா அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வரும். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும், பல ஹார்ட் பிரேக்ஸ் வரும். பல பேர் உங்களை கேவலப்படுத்தலாம், உதாசீனப்படுத்தலாம். உங்களோட கனவுகளை லட்சியங்களை அடைய முடியாம நீங்க தோத்து போய் நின்றுக்கலாம். இதெல்லாம் இந்த காக்கா உங்ககிட்ட சண்டைக்கு வர மாதிரி தான். நீங்க அது கூட சண்டை இடணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியம், உங்களோட பேஷன், இதை நோக்கி நீங்க பறந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட்டிடியூட் வரும். அப்ப நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்படி நீங்க ஜெயிச்சு காட்டும் போது உங்களை உதாசீனப்படுத்தின மக்கள், உங்களை கேவலப்படுத்தின மக்கள் எல்லாருமே இந்த காக்கா மாதிரி கீழே விழுந்துருவாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த வானத்துல பறந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ you are alone doesn't mean you are weak. You are alone means you are strong, you are powerful. இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறதே தனிமையில தான். ஒரு மனிதன் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும், தனக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் தனிமையில் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் an opportunity to connect with you. It's an opportunity to build you. நீங்கள் தனிமையில் இருக்கிறத நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க. கூட்டத்தில் ஒரு சிங்கமாக இருக்கிற சிங்கத்தால் தனக்கான கூட்டத்தை என்னைக்கு உருவாக்கிக்க முடியாது. ஏன்னா ஒரு சிங்கம் தனிமையில் இருக்கும்போது தான் அதுக்கு தேவையான கெப்பாசிட்டிஸ், தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிக்க முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம். ஒரு நாள் நீங்கள் இதெல்லாம் விட்டு வெளியில் வந்து தனிமையில் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போது நீங்கள் தனிமையில் நிற்கும் போது நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணணும். அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் டு பி அலோன். யூ ஹாவ் டு லேர்ன் டு பி இன் அ சாலிட்யூட். தனிமையில் உங்களுக்கான கேரக்டரை நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். தனிமையில் பல விஷயங்களை கற்றுக்கணும். தனிமையில் நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உணரணும். யாரும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைனாலும் உங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் அடையிறதுக்கு நீங்கள் நிற்கணும். உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக விடாப்படியா நான் பின்வாங்க மாட்டேன், நான் இதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு போராடணும். நெவர் லெட் எனிஒன் ஸ்டாப் யூ. அழாதீங்க, தனிமையில் இருக்க நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட கண்களை தொடச்சிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனா, புதிய ஒரு கேரக்டர் உருவாக்குற அளவுக்கு தைரியம் உள்ள ஒரு மனிதனா ஒரு அடி எடுத்து வைங்க. Do something to prove yourself in front of others. You are strong. You are a lion. You are an eagle. You are powerful. ஸோ என்னைக்கு இதை மறந்துடாதீங்க. முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.